Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீனா ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நாங்க இன்ட்ரோ듀ce பண்றோம். சோ இந்த ப்ராடக்ட்டோட வீடியோ எப்போ உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீனா இதோட சக்சஸ்ஃபுல்லான ஃபீட்பேக் வந்து எங்களோட கிளையன்ட் சைடுல இருந்து வந்த பிறகு தான் இந்த வீடியோ வந்து YouTubeல வந்து அப்லோட் ஆகும். சோ एक्चुअली வந்து இது என்ன அப்படினு பாத்தீனா எக்ஸை வந்து கேன்லிங் பண்ணக்கூடிய கேன்லர் தான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேன்லர்ல வந்து பாத்தீனா நீங்க அட் a டைம்ல வந்து 101 முட்டையை வந்து நம்மளால வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். டிசைன் பண்ணிருக்கோம். என்ன ரீசன் பாத்தீனா நம்ம இதுல வந்து பல்கா 1000 2000 எக்ஸ் கெபாசிட்டி மிஷின்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து கேன்லிங் பண்றதுல வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஒவ்வொரு முட்டையை எடுத்து நாங்களால கேன்லிங் பண்ண முடியல அப்படின்றதுனால சோ எக்ஸை வந்து மிஷினுக்குள்ள லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்து கேன்லிங் பண்ணுவாங்க. லோட் பண்ண பிறகு 7 days ஒன்ஸ் வந்து கேன்லிங் பண்ணுவாங்க. சோ அந்த ப்ராசஸ்க்காக வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 LED ஸ்ட்ரிப்பர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிப்பர்ஸ் பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 12 volt 5 amps வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது தான் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து பெருசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாது. ஸோ 12 volt 5 amps ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டிவைஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 LED ஸ்ட்ரிப்பர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய LEDs வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்லெட் அந்த அவுட்லெட் வந்து எக்ஸாஸ்டிங் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான செப்பரேட்டாக வந்து 12 volt 2 ampsக்கான SMPSும் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆன் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சஸ்ஸு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 mm திக்னஸில் வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து கிளாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட்டில். ஸோ இந்த கிளாஸ் வழியாக வந்து நம்மளுக்கு வந்து லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இது மேலே வந்து நம்ம ட்ரே வைக்கும்போது உங்களுக்கு வந்து கேன்லிங் வந்து செக் பண்ணிக்க முடியும். உங்கள் டார்ச் அடிச்சு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 101 முட்டைக்கான ட்ரே வந்து இதுதான். ஸோ இந்த ட்ரேயில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரு 10 mm வந்து ஒரு 20 mm வந்து உங்களுக்கு முட்டை வந்து வெளியில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டமாக நீங்கள் வைக்க முடியாது. ஓகேங்களா? வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டைலாம் இருக்குன்றதுனால தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15 mmக்கு வந்து ஹைட் வந்து இதை வந்து தூக்கியிருக்கும். இந்த ஹைட்டுக்கு இந்த ரேக் மேலே வந்து நீங்கள் இந்த ட்ரே வைக்கும்போது உங்களுக்கு வந்து லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும்போது ஸோ இது வழியாக நம்ம வந்து எக்ஸை வந்து செக் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ் வந்து கிடையாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ இது வந்து தருமபுரியில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்து இதை வந்து நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க வந்து இதை ஃபீட்பேக் வந்து என்னன்றதை வந்து கிளியராக கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இதோட கண்டினியூவாக வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பவர் போட்டாச்சு. நம்ம போட்ட பிறகு நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஸோ லைட் வந்து இந்த இதில் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும். எக்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் வந்து இந்தமாரி தான் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வழியாக வந்து நம்மளால் எக்ஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கு க்ரோத் ஆகலை அப்படின்றது வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து இது பகலில் இருக்கிறதுன்றதால உங்களுக்கு வந்து லைட்டோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தெரியலாம். பட் நைட்டு வந்து உங்களுக்கு எடுக்கும்போது பர்டிகுலராக இந்த எக்ஸ் மேலே வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும்போது கிளியராக வந்து உங்களுக்கு விசிபிளாக வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் மூட்டை தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. காடை முட்டை ட்ரேவும் நம்ம வைக்க முடியும். பட் ஆனால் காடை முட்டை ட்ரே வந்து இது உள்ள வந்து தனித்தனியாக நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ காடை முட்டை ட்ரேவை செப்பரேட்டாக நீங்கள் வச்சு ஒன்றா தான் வைக்க முடியும். அட் டைமில் 3 ட்ரே வைக்க முடியாது. ஒவ்வொரு ட்ரேவாக வச்சு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைட்டோட ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமராவோட விசிபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் வந்து அவைலபிளாக கிடைக்கும் இது. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலராக எந்தெந்த ஃபார்ம்ஸில் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு பர்டிகுலராக நாங்கள் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க நீடு இருக்குது அப்படின்றத கேட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ செப்பரேட்டாக சில ஃபார்ம்ஸுக்கு வந்து இந்த டிவைஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நம்ம கையில் இந்த டிவைஸ் கிடைக்கும். பட் ஆர்டர் பேஸில் தான் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு வந்து ஆர்டர் பேஸஸில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரேண்டமாக நம்ம கையில் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்போ என்னமோ நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கேன்லிங் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 101 முட்டையை வச்சு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த ட்ரேவோட மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்றதுனால ஈஸியாக இந்த மெக்கானிசம் இந்த ட்ரே யூஸ்
பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த கேண்டில் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி பர்டிகுலராக காடை மட்டும் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போதும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வாத்து வான்கோழி எந்த டைப் ஆஃப் எக்ஸாக இருந்தாலும் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த டிவைஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சின்னகுப்பம் கிராமத்திலிருந்து ஸ்ரீராம் ஒருங்கிணைந்த பண்ணை உரிமையாளர் ராமன் பேசுகிறேங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு 300 தாய்க்கோழி வச்சு முட்டை எடுத்து இன்குபேட்டரை வச்சு குஞ்சு பொறிச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மாத குஞ்சு 1 நாள் குஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அது சேல்ஸ் பண்ணது போக மீதி இருக்கிறது 6 மாதம் வளர்த்தி அதை வந்து கறிக்காக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் கறிக்கடை வச்சுருக்கேங்க. எனக்கு நல்லா போய்ட்டுருக்குங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 250 முட்டை இன்குபேட்டர் வாங்கினேங்க. அந்த இன்குபேட்டர் எனக்கு வந்து 10வது நாள் திரும்பவும் 1010 முட்டை இன்குபேட்டரு NFC என்டர்பிரைசஸ் சென்னை அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுறதுல முட்டை வேஸ்டேஜ் அதிகமாகுதுன்னு சொல்லி கேட்டேங்க. எனக்கு ஒரு ஸ்கேனர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த ஸ்கேனர் பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக இருக்குதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு முட்டை வைக்கும்போது அந்த ஸ்கேனர் மூலிமா செக் பண்ணி கிராக் முட்டைங்களாம் எடுத்துருவேன். எடுத்து அதை வந்து உணவுக்காக யூஸ் பண்ணிப்பேங்க. அதை எடுத்தது போக மீதி வந்து இன்குபேட்டரில் வைப்பேங்க. இன்குபேட்டரில் வச்சு 5 நாள் கழித்து திரும்பவும் ஸ்கேன் பண்ணுவேங்க. ஸ்கேன் பண்ணுவோம், கருக்கூடாத முட்டையெல்லாம் எடுத்துருவேங்க. எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரேஜ் வந்து எனக்கு இன்குபேட்டரில் அதிகமாக இருந்துச்சுங்க. இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேனரு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. NFC சுரேஷ்குமாருக்கு வாழ்த்துக்களுங்க. எனக்கு நான் ரொம்ப சிறப்பாக இன்குபேட்டர் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கும் இப்போ ஸ்கேனர் ரெடி பண்ணி கொடுத்ததும் அவரது வழிகாட்டுதலில் நான் நல்லா எனக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு அமைஞ்சிருக்குதுங்க. நன்றிங்க சுரேஷ்குமாருக்கு. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிவைஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.